தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது மக்களை இணைக்கக்கூடிய ஒரு இயக்கம், மக்களுடைய இதயங்களை இணைக்கக்கூடிய இயக்கம். அதனால தான் 1995 நாம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது முஸ்லிம்களுடைய உரிமைகளுக்காக போராடுவதற்காக என்ற நோக்கத்தோடு முதலில் தொடங்கினாலும் கூட நாம் தமிழகத்தில் தனி ஒரு தீவாக வாழ முடியாது. மற்ற மக்களுடன் நேசத்துடனும் புரிதலுடனும் பாசத்துடனும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு செயல் திட்டங்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செயல்படுத்த ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்தில் 95, 96 இரத்த தானம் செய்ய வேண்டும் என்றால் ரோட்டரி கிளப்பு, லைன்ஸ் கிளப்பு அல்லது கல்லூரிகளில் இருக்கின்ற யூத் ரெட் கிராஸ் இது போன்ற சேவை நிறுவனங்களை தான் அணுக வேண்டும். அதை மாற்றி சென்னை போன்ற பெரிய மாநகரங்களாக இருந்தாலும் திருப்பூர் போன்ற மாநகர் பகுதிகளாக இருந்தாலும் சின்னஞ்சிறு கிராமமாக இருந்தாலும் அனைத்து பகுதியிலும் மக்களுக்கு இரத்த தானத்தை கொடுக்கக்கூடிய அந்த உத்வேகத்தை அந்த வழிமுறையை கற்றுக் கொடுத்தது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பல தரப்பினர், அரசியல் கட்சிகள் சரி, சினிமா நடிகர்கள் சரி, இப்படி பலரும் இரத்த தானத்தை அரசியல் கட்சிகளுடைய பிறந்தநாள் விழாவின் போது, திரைப்பட நடிகர்களுடைய பிறந்தநாள் விழாவின் போது இரத்த தான முகாம்களை நடத்துகின்றார்கள் என்றால் அதற்கு முன்னோடியை வழியை அமைத்து கொடுத்தது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அந்த இரத்த தானத்தை கூட சாதியை பார்த்து மதத்தை பார்த்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இரத்த தானத்தை கொடுக்கவில்லை. சாதி மதங்களை கடந்து யாருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அழைப்பு வந்தாலும் ஓடோடி சென்று கருப்பு வெள்ளை கொடிக்காரர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தங்களுடைய இரத்தத்தை தானமாக வழங்கி இருக்கின்றார்கள். RSS காரர்களுக்கும் VHP காரர்களுக்கும் இந்து முன்னணிக்காரர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இரத்த தானத்தை வழங்கியது வரலாறாக இருக்கின்றது. இது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனை உள்பட, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற அரசு மருத்துவமனைகளை அணுகி அங்கு பணியாற்றக்கூடிய மருத்துவர்களை கேட்டால் அவர்கள் இந்த வரலாற்றை எல்லாம் எடுத்து சொல்வார்கள்.